நாளை தீபாவளி கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் புதுக்கோட்டை நகரின் முக்கிய கடைவீதிகளில் இறுதிக்கட்ட விற்பனை தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த தகவல்களை வழங்க செய்தியாளர் முத்துப்பழம்பதி இணைந்திருக்கிறார். அதேபோல தஞ்சையில் உள்ள முக்கிய கடைவீதிகளில் விற்பனை களைகட்டியுள்ளது. இது தொடர்பான தகவல்களை வழங்க செய்தியாளர் காதர் உசேன் இணைந்திருக்கிறார். முதலில் முத்துப்பழம்பதி, புதுக்கோட்டையில் வியாபாரிகள் என்ன சொல்கிறார்கள்? அங்கு இருக்கக்கூடிய மக்களினுடைய உணர்வு என்ன? பதிவு செய்யுங்க. பூங்குழலி, புதுக்கோட்டை கீழராஜ வீதியை களை கட்டியிருக்கு. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாடக்கூடிய நிலையில புதுக்கோட்டை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் வந்துள்ள ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த வீதியில குவிந்திருக்காங்க. இந்த புதுக்கோட்டை நகரை பொறுத்தவரை இதுதான் முக்கிய வணிக வீதி. கீழராஜ வீதி, மேலராஜ வீதி, வடக்கு ராஜ வீதி, தெற்கு ராஜ வீதி. இந்த 4 ராஜ வீதிகளிலுமே அதிகமான வணிக நிறுவனங்கள், வணிக கடைகள் இருக்கு. அதனால மக்கள் கூட்டமும் இப்ப அதிகமாக காணப்படுகிறது. கடந்த 2 நாட்களாகவே இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வந்ததால கடைகளுக்கு வர முடியாமல் மக்கள் சிரமத்திற்கு உள்ளானாங்க. அதே போல தரைக்கடை வியாபாரிகள் பெரும் பாதிப்புக்கு உள்ளானாங்க. கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்டவர் வந்து தரைக்கடைகள் அமைத்து வியாபாரம் செஞ்சு வந்தாங்க. அந்த மழையினால அவங்க பாதிப்புக்குள்ளான நிலையில இன்று மதியம் முதல் மழை ஓய்ந்திருக்கு. மழை இல்லாதனால அவங்களும் மகிழ்ச்சியோட வியாபாரம் செஞ்சுட்டு வராங்க. அதனை கடந்து பட்டாசு வியாபாரம் கடந்த 2 நாட்களாக மந்தமாக இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா பட்டாசு வியாபாரம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. நாளை தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில பட்டாசுகளையும் அதிக அளவிலான மக்கள் குவிந்து ஆர்வத்தோடு வாங்கி செல்றாங்க. இந்த பட்டாசுகள் உரிமையாளர் இருக்காரு கேட்போம். இப்ப கடந்த ஆண்டு மழைனால ரொம்ப பாதிக்கப்பட்டீங்க. இந்த ஆண்டு பட்டாசு விற்பனை எப்படி இருக்கு? இதுவரைக்கும் வந்து சேல்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. இதனாலனா இப்ப ஆன்லைன் பிசினஸ் வந்து அதிகமாயிருச்சு. அதனால இதுவரையும் டல்லா தான் இருக்கு. விலைவாசி நார்மலா தான் இருக்கு. போன தடவை மாதிரி தான் இந்த தடவை இருக்கு. விலைவாசியை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. பட் பிசினஸ் வந்து போன தடவை விட இந்த தடவை டல்லா தான் இருக்கு. இப்ப பூங்குழலி அவர் சொன்னா கேட்டிருப்பீங்க, பட்டாசு விற்பனை கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு சற்று மந்தமாக இருக்குன்னு சொல்றாங்க. இருந்தாலும் மக்கள் வந்து இப்ப இன்று மாலைக்கு பிறகுதான் வந்து அதிக அளவில் குவிய தொடங்கியிருக்காங்க. ஜவுளி உள்ளிட்ட பொருட்களையும் வாங்கி செல்றாங்க. நீங்க இந்த காட்சிகளை பார்க்கலாம். இந்த நகரின் ஒரு பகுதி முழுவதுமே முழுக்க தரைக்கடைகள் தான் அமைச்சிருக்காங்க. தரைக்கடை வியாபாரிகள் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் இதுல அமைச்சு வியாபாரம் பண்றாங்க. நேற்று வரையில் அவங்களுக்கு வியாபாரம் இல்லாத நிலையில இன்றைக்கு மதியத்துக்கு மேல கூட்டம் வந்திருப்ப ஒரு நம்பிக்கை கொடுத்திருக்கு. இப்ப கடந்த 2 நாளா விட்டு மழை பெஞ்சனால தரைக்கடை வியாபாரிகள் பாதிப்புக்குள்ளானீங்க. இப்ப கூட்டம் வருது, உங்களுக்கு ஓரளவு நம்பிக்கை இருக்கா? ஓரளவுக்கு இப்ப கூட்டம் இருக்குது சார். அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வியாபாரம் ஓரளவுக்கு சாயங்காலத்துக்கு மேல கொஞ்சம் நல்லா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. மக்கள் கூட்டம் வரது நம்பிக்கை ஏற்படுத்தி இருக்காங்க. கண்டிப்பா சார். நாங்க வருஷம் இங்க வியாபாரத்துக்காக வருவோம். திண்டுக்கல்ல இருந்து வரோம். நாங்க திண்டுக்கல் மாவட்டம். மக்கள் நல்லா கூட்டம் வரும். இன்னும் போக கூட்டம் ஏறிக்கிட்டு தான் இருக்கும் சார். குறையில இருக்காது. இப்போ நேற்று வரைக்கும் வியாபாரம் இல்லாட்டியும் இப்போ மக்களின் கூட்டம் அதிகரிச்சு வியாபாரம் அதிகரிச்சிருக்கு. தங்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துவதாகவும் தரைக்கடை வியாபாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அதே போல புதுக்கோட்டை மாவட்ட மக்களை பொறுத்தவரையில புதிய உற்சாகத்தோடு தீபாவளி பண்டிகை கொண்டாட ஆயத்தமாகி வர்றாங்க. பூங்குழலி, நன்றி முத்துப்பழம்பதி. தஞ்சையிலிருந்து செய்தியாளர் காதர் உசேன் இணைந்திருக்கிறார். காதர் உசேன், தஞ்சையில் விற்பனை நிலவரம் என்ன? கடை வீதிகள் எப்படி இருக்கு? அதாவது பூங்குழலி, தீபாவளி பண்டிகை என்றாலே தஞ்சை நகர் எப்பவுமே கோலாகலமாக இருக்கும். தஞ்சையின் முக்கிய வீதிகளான காந்திஜி சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் தீபாவளி தரைக்கடை விற்பனை என்பது மும்முரமாக நடைபெறும். கடந்த 1 வார காலமாக விட்டு பகல் நேரங்களிலும் மழை பெய்து வந்த நிலையில வியாபாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டது. பொதுமக்களும் அதிக அளவு வராத நிலையில் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா மழை சற்று குறைந்து வெயில் அடிக்கிறது. இதன் காரணமாக தரைக்கடை வியாபாரிகளும் மகிழ்ச்சியுடன் இருக்கிறார்கள். நம்ம நேரடியாக பார்க்க முடியுது. நம்ம இந்த கழுகு பார்வையிலும் பார்க்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா தஞ்சையோட முக்கிய வீதிகளான காந்தி சாலை, அண்ணா சாலை, தெற்கு வீதி உள்ளிட்ட பகுதிகள், அதே போல ஆஸ்பத்திரி ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் வந்து மக்கள் தலையாக தான் காட்சி அளிக்கிறது. இப்ப நேரடியாவே பார்த்துட்டு இருக்கோம். இங்க பொருள் வாங்க வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்போம். தீபாவளி பண்டிகைக்கு வந்திருக்கீங்க, எந்த ஊர்ல வரீங்க, என்னென்ன வாங்குனீங்க, என்னன்னு சொல்லுங்க. பள்ளத்திலேருந்து வரோம். என்னென்னலாம் வாங்கினேன்? இது நிறைய மேட்டு, தலைவாணிக்கு வர வரையெல்லாம். சார், நீங்க எந்த பகுதியில வரீங்க? இப்ப என்னென்னலாம் வாங்குனீங்க? எப்படி இருக்கு கூட்டம்? எப்படி வியாபாரம்? இப்பொழுது நாஞ்சிகோட்டை பகுதியிலிருந்து வந்துட்டு இருக்கேன். எல்லாமே கலெக்ஷன்லாம் சூப்பரா இருக்கு. கிரௌட் அதிகமா இருக்கனால ரொம்ப டிமாண்டா இருக்கு. இப்ப எல்லாமே ரேட்டு எல்லாமே இதா இருக்கு. நல்லா பர்ச்சேஸ் பண்றது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா எல்லாமே கலெக்ஷன்லாம் வாங்கியாச்சு. எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த தீபாவளி வந்து ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுற மாதிரி எனக்கு தோணுது. வாழ்த்துக்கள். யார் யாரெல்லாம் வந்தீங்க வாங்குறதுக்கு? ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்களா, ஃபேமிலியோட வந்தீங்களா? எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தோம். எல்லாமே ஹாப்பியா என்ஜாய் பண்றோம். இப்ப சார், 2 நாளா மழையா இருந்துச்சு. இப்ப வியாபாரம் எப்படி இருக்கு? என்ன இது வியாபாரம்? ரொம்ப டல்லா தான் சார் இருக்கு. வியாபாரம் ரொம்ப டல்லா தான் போயிட்டு இருக்கு. பாயில ரொம்ப டல்லா சார் போயிட்டு இருக்கு. அந்த இவர் சொல்லுவார் அடுத்தது. எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இந்த பொருள் என்னென்ன வாங்குனீங்க? எல்லா பொருளும் வாங்கியிருக்கோம்.
இந்த மக்கள் சொன்னதை கேட்டீங்க. கடந்த 3 நாட்களாகவே மழை பெய்து வந்த நிலையில தற்பொழுது இந்த பகுதியில் துணிமணி வெடி மற்றும் இல்லாமல் அவர்கள் தேவையான ஃபேன்சி வகைகளும் அதிக அளவு தற்பொழுது தரைக்கடையில் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த விற்பனை செய்யக்கூடிய வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி செல்கிறார்கள். என்றால் நாளைய தினம் தீபாவளி பண்டிகை கொண்டாட உள்ள நிலையில தற்பொழுது தீபாவளி விற்பனை என்பது மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பூங்குழலி, நாளை தீபாவளி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழலில் மக்களினுடைய மனதிலும் மக்களினுடைய முகத்திலும் அந்த மகிழ்ச்சி இப்பொழுதே பொங்கிக் கொண்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி காதர் ஹுசேன்.